நான் இஸ்லாத்தை மற்ற மதங்களுடன் ஒப்பு நோக்குதல் ஆராய்ச்சியாளன். ஆதால் என்னை பொறுத்தவரை வாழும் கலை பயிற்சிக்கு சிறந்த வழிகாட்டி இந்த புனித திருக்குரான் மட்டுமே என்று நான் உறுதியாக கூறுகிறேன். ஆதலால் நான் இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பை ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறேன். இஸ்லாத்தை நம்புகிறவர்களை மற்ற பெரும்பாலான மதங்களை சார்ந்தவர்கள் இறைவன் மனிதன் உள்ளிட்ட தனது படைப்பினங்கள் உருவில் அவதாரம் எடுக்கக்கூடியவன் என்ற தத்துவத்தை நம்புகிறார்கள். சில மதம் சார்ந்தவர்கள் ஒரே ஒரு முறை கடவுளின் மனித உருவம் எடுத்து அவதரித்ததாக நம்புகிறார்கள். வேறு சில மதம் சார்ந்தவர்கள் பலவாறு அவதரித்ததாக நம்புகிறார்கள். இதற்கு அவர்கள் சில தத்துவ விளக்கமும் சொல்கிறார்கள். இறைவன் மிக பரிசுத்தமானவன், புனிதமானவன். ஆனால் மனிதர்களுக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி அறிவில்லாதவன். மேலும் கோபம் கொள்ளும் போதும் சோகமாகும் போதும் அவர்கள் நோகடிக்கப்படும் போதும் மனிதர்கள் எவ்வாறு கோபம், சோகம், இன்பம், துன்பம் இவற்றுக்கு ஆளாகும் போது அவனுடைய உணர்வுகள் எத்தகையதாக இருக்கும் என்பது இறைவனுக்கு தெரியாது. ஆகவே எல்லாம் வல்ல இறைவன் மனிதனாக உலகில் அவதரித்து மனிதனுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை அறிந்து கொள்ளவே முற்படுகிறான். மேலோட்டமாக பார்த்தால் சரியான வாதமாக தோன்றும். ஆனால் நான் டேப் ரெக்கார்டர் கருவியை உற்பத்தி செய்கிறேன் என்று வையுங்கள். அதற்காக நானே டேப் ரெக்கார்டராக ஆனால் தான் அது சாத்தியப்படுமா? அது நல்லது கெட்டது அறிய நான் டேப் ரெக்கார்டராக மாறினால் தான் அது முடியுமா? டேப் ரெக்கார்டரை இயக்குவதற்கு எது சரி எது தப்பு என்பதை அறிவதற்கு நானே டேப் ரெக்கார்டராக மாறித்தான் ஆக வேண்டுமா? நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் டேப் ரெக்கார்டரை இயக்குவது சம்பந்தமாக செயல்முறை விளக்க நூல் ஒன்று டேப் ரெக்கார்டருடன் சேர்த்து கொடுக்க வேண்டும். அந்நூலில் எப்படி அதை துவக்க வேண்டும், எப்படி நிறுத்த வேண்டும், வேகத்தை கூட்ட குறைக்க, ஒலி அளவை கூட்ட குறைக்க, எந்த பொத்தானை அழுத்த வேண்டும் என்ற விவரங்கள் எல்லாம் அந்த நூலில் இருக்கும். அது கீழே விழுந்தாலோ தண்ணீரில் நனைந்தாலோ பழுதாகிவிடும் என்ற விவரங்கள் எல்லாம் அந்த நூலில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கும். அதுபோன்றே எல்லா அறிவும் ஆற்றலும் சக்தியும் கொண்ட எல்லாம் வல்ல இறைவன் உலகத்தில் அதில் மனித இனத்தையும் படைத்துவிட்டு மனிதன் வாழ்க்கையை எப்படி நடாத்திட வேண்டும் என்று காண்பிப்பதற்கு இறைவனே மனிதனாக வர வேண்டுமா என்ன? மனிதன் வாழ்க்கையில் எப்படி ஒளியிட வேண்டும், எது சரி எது தவறு என்பதை விளக்கி ஒரு செயல்முறை விளக்க நூலை மனிதனுக்கு அளித்தாலே போதாதா? அவ்வாறுதான் முதல் மனிதனை உலகிற்கு அனுப்பிய காலந்தொட்டு பல விளக்க நூல்களை மனிதனுக்கு இறைவன் தொடர்ந்து அளித்து வந்துள்ளான். அந்த வரிசையில் மனித இனத்திற்கு இறைவன் அளித்திட்ட இறுதியான உறுதியான விளக்க நூலே திருக்குரான் ஆகும். வாழும் கலையை பற்றி மனிதனுக்கு போதனை செய்வதற்கு மனிதனை படைத்த இறைவனை தவிர வேறு யாருக்கும் தகுதி வருமா? ஆகவே மனிதனுக்கு எது சரி எது தப்பு எது நல்லது எது கெட்டது போன்ற வாழும் கலையின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள இதோ இந்த திருக்குரானை தவிர வேறு ஒரு நூல் இல்லவே இல்லை என்று உறுதியாக கூறுகிறேன். புனித திருக்குரானிலிருந்து ஒரு மேற்கோளை மட்டும் சொல்லிவிட்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். சூரா அல்-அன்ஆம் அத்தியாயம் 6 வசனம் 108 என்ன சொல்கிறது என்றால், அல்லாஹ் அல்லாத அவர்கள் வணங்குபவற்றை நீங்கள் திட்டாதீர்கள். அறியாமையின் காரணமாக அவர்கள் வரம்பை மீறி அல்லாஹ்வை திட்டுவார்கள். இவ்வாறே ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் அவர்களுடைய செயலை நாம் அழகாக ஆக்கியுள்ளோம். பின்பு அவர்களுடைய மீட்சி அவர்களின் இறைவனிடமே இருக்கிறது. அப்போது அவர்கள் செய்ததை அவர்களுக்கு அறிவிப்பான். இப்பொழுது ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களை அறிமுகம் செய்து வைக்குமாறு ஸ்ரீ ஸ்ரீ வினோத் மேனோன் அவர்களை நான் அழைக்கிறேன். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் இரக்க உணர்வும் சமூகத்திற்கு தன்னை அர்ப்பணம் செய்து கொள்ளுதலும் வாழ்க்கையோடு பிரபஞ்சத்திற்கு உள்ள தொடர்பை புரிந்து கொள்ளுதலிலும் என்பவையே உயர்ந்த லட்சியங்களாகும். உலகம் முழுவதும் லட்சோப லட்சம் உள்ள மனிதர்களிடத்தில் மனிதநேய உணர்வினை மேம்பட செய்துள்ளது. மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, பொது நலத்திற்கான அர்ப்பணிப்பு, உலக அமைதி இவற்றை தனிப்பட்ட தியாகம், அர்ப்பணம் மூலமாக சாதித்துவிட முடியும் என்பதை மனிதர்களுக்கு உணர்த்திடவே உழைத்தார். 1956 பிறந்த இவர் தனது 4 வயது இருக்கும் பொழுதே பகவத்கீதையை மனனம் செய்ததன் மூலமாக தனது பெற்றோரை வியப்பில் ஆழ்த்தினார். 17 வயது பூர்த்தியாகும் பொழுதே விஞ்ஞானம் மற்றும் வேதாந்த பாடகங்களில்
பெங்களூர் கல்லூரியில் பட்டம் பெற்றார். கர்நாடக குவாம்பா பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டமும் பெற்றார். 1982 அவருடைய இலக்கிய புலமையை உலகம் புரிந்து கொண்டது. அவர் வாழும் கலை என்ற எந்த அரசு சார்பில்லாத ஒரு இயக்கத்தை நிறுவினார். உலகத்தின் 140 நாடுகளில் இடம்பெற்றுள்ள இந்த இயக்கம் தன் அரசு சாரா சமூக பணி இயக்கங்களிலேயே பெரியதாகும். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரஜி மனிதநேய விழுமிகளுக்காக ஓர் அனைத்துலக அமைப்பை 1997 உருவாக்கினார். இது இன்று 25,000 கிராமங்களில் பணியாற்றி தன்னைத்தானே சார்ந்து நிற்கக்கூடிய நிலையை லட்சோப லட்ச பேருக்கு உருவாக்கி தந்துள்ளது. இந்த அனைத்துலக இயக்கத்தின் மூலமாக ஆப்கானிஸ்தான், போஸ்னியா, இந்தியா போன்ற நாடுகளில் நிவாரண தொண்டு பணியை செய்து வருகிறது. குஜராத், ஜம்மு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பூகம்பம் மற்றும் நாகப்பட்டினம், இன்னும் ஆசியாவின் பல இடங்களில் நிகழ்ந்த சுனாமி பேரழிவு ஆகியவற்றில் அவரின் இயக்கத்தை சார்ந்தவர்கள் நிவாரணப் பணியில் தொண்டாற்றி வருகிறார்கள். ஈராக்கில் புண்பட்டு கிடக்கின்ற மக்களுக்காக மருத்துவர்கள், மருந்துக்கள் மற்றும் யோகா பயிற்சியாளர்களையும் அனுப்பி வைத்தார். அங்குள்ள ஏழைகளுக்காக குருஜி அவர்கள் உடல் நலம், சுத்தம், மனிதநேய விழுமியங்கள், நல்லிணக்கம், ஏழைகளுக்கு வீடுகள் ஆகியவற்றை உள்ளடங்கிய 5 ஆண்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கள் 35 நாடுகளுக்கு பயணிக்கின்றார். இந்த பயணங்களின் மூலமாக அனைத்து மதங்களும் ஆன்மீக பீடங்களும் ஒரு பொது நோக்கு லட்சியத்தையே கொண்டுள்ளன என்பதை நிலைநாட்டி வருகிறார். அன்பு, யதார்த்த ரீதியாக அறிவு, அர்ப்பணிப்பின் மூலமாக அவர் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி தம்முடைய மதங்களிலேயே தன் பின்பற்றும் ஆன்மீக பாட்டையிலேயே இவற்றையெல்லாம் சாதித்திட முடியும் என்ற உணர்வையும் நம்பிக்கையையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்திட பாடுபட்டு வருகின்றார். அடுத்தவர்களுடைய நம்பிக்கைகளை, மத கோட்பாடுகளை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக சமூக நல்லிணக்கத்தையும் மதங்களிடையேயான புரிந்துணர்வையும் உண்டு பண்ணியிருக்கின்றார். குருஜி அவர்களின் சுதர்சன பிரியா அன்பளிப்பு மூலமாக மக்களுக்கு மன அழுத்தத்திலிருந்தும் உடல் உபவதையிலிருந்தும் நிவாரணம் கிடைத்திருக்கிறது. அவருக்கு மகாராஷ்டிரா மாநில அரசு குரு மகா ஆத்மி என்ற விருதையும், இந்திய ஜனாதிபதி யோக சராமணி என்ற விருதையும், அமெரிக்காவின் ஜார்ஜியா மாநிலத்தில் அட்லாண்டா மாநகரின் மேயர் பீனிக்ஸ் விருதையும், அதே அமெரிக்காவின் இலினாய் மாநிலத்தில் ஆளுநர் அனைத்துலக மனித